ஒரு கிராமத்தில் ஹரிதாஸ் என்ற பெயரில் ஒரு நபர் வாழ்ந்து வந்தார். அவர் பழங்களை விற்று வியாபாரம் செய்து வந்தார். அவர் சிறுவனாக இருந்தபோதே பெற்றோர்கள் இறந்துவிட்டனர். அவரிடம் ஒரு சிறிய வீடு ஒன்று இருந்தது. அவருடைய அப்பாவும் பழங்களை விற்று வந்தார். ஆகவே தன்னுடைய தந்தையின் தொழிலை ஹரிதாஸ் முன்னேற்றி கொண்டிருந்தார். அவருடைய அம்மா ஜுவாலாதேவியை வணங்கி வந்தார். இறப்பதற்கு முன்னதாக தனது மகனை ஜுவாலாதேவி கவனித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். தனது மகனிடம் அவர் சொன்னார், மகனே, எனக்கு அப்புறம் நீ கடவுளை பூஜிக்கிறத எப்பவும் விடக்கூடாது. அவங்க தான் உன்னை எல்லா கஷ்டத்திலிருந்தும் காப்பாத்துவாங்க. அம்மா சொன்னது போலவே மகன் ஹரிதாஸ் தனது வீட்டில் சிறிதாக கட்டி வைக்கப்பட்டிருந்த ஜுவாலாதேவியை வணங்கிய பின்பே தொழிலுக்கு செல்வார். வியாபாரத்திற்கு செல்வதற்கு முன்னதாக அவர் அன்னைக்கு படையலிடுவார். இவ்வாறாக அவர் அன்னையை பிரார்த்தித்து வந்தார். ஒருமுறை ஹரிதாஸ் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். நவராத்திரி திருவிழாவும் தொடங்கியது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பழங்களை விற்கவும் அவரால் செல்ல முடியவில்லை. அவர் சேர்த்து வைத்திருந்த பணம் அனைத்தும் செலவாயிற்று. இப்போது அவரால் அன்னைக்கு படையலிடுவதற்கு பணத்தை திரட்ட முடியவில்லை. இதனால் மிகுந்த துக்கமடைந்த ஹரிதாஸ் அன்னைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு கை கூப்பி பிரார்த்தித்தார். பின்பு அவர் சொன்னார், ஹே ஜெகதம்பே வைஷ்ணவமா, என்னுடைய நிலையை நன்கு அறிந்திருக்கிறீர்கள். என்னிடம் ஒன்றுமில்லை. நவராத்திரி திருவிழா தொடங்கிவிட்டது. உங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? படையலிடுவதற்கான பொருட்கள் என்னிடம் இல்லை. என்னால் எதுவும் செய்ய முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். நான் என்ன செய்வது? அன்னையே, என்னை சோதித்து பார்க்க வேண்டாம். என்னால் தாங்க முடியாது. ஜெகஜனனியே, நீங்களே சொல்லுங்கள். நான் என்ன செய்வது? உங்களுக்கு எவ்வாறு படையலிடுவது? இவ்வாறாக ஹரிதாஸ் அழுது புலம்பியவாறு அன்னையிடம் பிரார்த்தனை செய்தவாறே அவர் உறங்கி போனார். அப்போது வைஷ்ணவமா அதிசயத்தை நிகழ்த்தினார். அன்னை தேவிக்கு முன்பாக தானாக தீபம் எரிந்தது. ஹரிதாஸ் கண்களை திறந்ததும் அவர் அதிர்ச்சி அடைந்தார். சாமி அறையில் தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அந்த சாமி அறையில் அன்னை தேவி புன்னகைத்து கொண்டிருந்தார். அன்னையே, இந்த திருவிளையாடல் எப்படி நடந்தது? என்னுடைய வீட்டில் இந்த ஜோதி எப்படி எரிந்து கொண்டிருக்கிறது? அன்னையே, உங்களுடைய அருளே அருள். இந்த அதிசய சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? நான் புரிந்து கொண்டேன் அன்னையே. இந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என் அம்மா அடிக்கடி சொல்லுவார், அன்னை வைஷ்ணோ தேவி நம்முடன் இருக்கிறார் என்று. ஜெகதம்பே, இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனாலும் நான் இப்போது நன்றாகிவிட்டேன் அன்னையே. இது அனைத்தும் உங்களுடைய அருள்தான், உங்களுடைய அருள்தான். இரவு ஹரிதாஸ் உறங்கியதும் அவருடைய கனவில் அன்னை வந்து தரிசனம் கொடுத்தார். அவர் சொன்னார், பக்தர் ஹரிதாஸ், கேளு. தாய் தன்னோட குழந்தைகளை எப்பொழுதும் கஷ்டத்துல விட மாட்டா. கோவில்ல விளக்கு எப்படி வந்தது என்பதை தானே யோசிக்கிறாய். அப்படியென்றால் கேள். இந்த விளக்கு எப்பொழுதும் உன் வீட்டிலேயே எரிந்து கொண்டே இருக்கும். இன்றையிலிருந்து நான் உன் வீட்டில்தான் இருப்பேன். உன்னோடு யார் யார் இங்கு தரிசனம் பெற வந்தாலும் அவர்களின் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன். இதனை கூறிவிட்டு அன்னை மறைந்து விட்டார். காலையில் ஹரிதாஸ் விழித்ததும் அன்னை தனது கனவில் வந்து தரிசனம் கொடுத்தது அவருக்கு நினைவுக்கு வந்தது.
அன்னைக்கு பிரார்த்தனை செய்ய தொடங்கிவிட்டார். நவராத்திரியின் முதல் நாள் தொடங்கியது. ஒரு நாள் அன்னைக்கு பிரார்த்தனை செய்வதற்கு ஹரிதாஸ் தயாராகி கொண்டிருந்தார். அப்போது வாசலில் ஒரு நபர் வந்திருந்தார். அவருடைய கையில் ஒரு பை இருந்தது. அவர் சொன்னார், இது சந்துலாலினுடைய வீடா? ஆமாங்க, இது அவருடைய வீடு தாங்க. நான் அவருடைய பையன் ஹரிதாஸுங்க. இங்கே பாருங்க, நான் உங்கள் அப்பாட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போயிருந்தேன். நான் திரும்பி வந்ததும் அவருக்கு அவருடைய பணத்தை திருப்பி கொடுக்கலாம்னு நினச்சேன். அவர் இப்போ இல்லைங்களே, அவர் இறந்து போயிட்டாரு. ஓஹோ, எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குப்பா. ஆனால் அவருடைய கடனை நான் கண்டிப்பாக அடைக்கணும். நீ அவருடைய பையன், அதனால் இந்த பணத்தில் உனக்கு பங்கு இருக்குப்பா. இந்தாப்பா, இதை வச்சுக்கோ. அந்த பையை கொடுத்து விட்டு அந்த நபர் சென்று விட்டார். ஆனால் ஹரிதாஸின் கண்களில் சந்தோஷத்தின் கண்ணீர் துளி துளிர்த்தது. ஹரிதாஸ் அடிக்கடி அந்த பையை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அன்னையிடம் அவர் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். அன்னையே, அன்னையே, உங்களுடைய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிட்டீங்க. நான் வீட்டில் இருக்கும்போதே எனக்கு பணத்தை வந்து கொடுத்துட்டீங்க. அம்மா, இந்த பணத்தால் உங்களுக்காக நான் ஒரு பெரிய கோயில் கட்டுவேன். உங்களுக்கு சேவை செய்வதிலேயே என் வாழ்நாள் முழுவதும் நான் கழிப்பேன். ஆமாம்மா, நான் அப்படித்தான் செய்ய போறேம்மா. ஹரிதாஸ் அன்னைக்கான பூஜையை மிகவும் ஆடம்பரமாக செய்தார். அஷ்டமி அன்று பெண்களுக்கு சிறந்த உணவளித்தார். கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தானம் அளித்தார். அன்னையின் பிரசாதத்தை வாங்குவதற்கு மக்கள் பலரும் வந்தார்கள். அப்போது ஹரிதாஸ் சொன்னார், அண்ணா, என்னுடைய பேச்சை கொஞ்சம் கேளுங்க. நான் இந்த வீட்டில் அன்னைக்கான ஒரு பெரிய கோயிலை கட்டலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்னதான்ப்பா இப்போ சொல்ல வர்ற? அண்ணா, நான் அன்னைக்கு கோயில் ஒன்று கட்டலாம்னு இருக்கேன். உங்களுடைய உதவி எனக்கு கட்டாயம் தேவை. உங்ககிட்ட இருந்து பணமோ பொருளோ நான் வாங்க போறதில்லை. இதற்கான ஏற்பாடுகளை அன்னை ஜுவாலாதேவியே முழுமையாக கவனிச்சுக்குவாங்க. அன்னை மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நவராத்திரிக்கு பிறகு கோயில் கட்டும் பணியை ஹரிதாஸ் தொடங்கினார். சில காலத்திற்கு பிறகு சிறப்பாக ஒரு கோயில் ஒன்று கட்டப்பட்டது. அன்னையின் சிலையும் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஹரிதாஸ் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். சிறிது காலம் செல்ல செல்ல தூரத்திலிருந்து மக்கள் கோவிலுக்கு வந்தார்கள். ஹரிதாஸ் அன்னைக்கான பூஜையை சீரும் சிறப்புமாக செய்து வந்தார். அன்னையின் அருளால் அனைத்து பக்தர்களின் குறைகளும் நீங்கின. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைத்தது. நோயுற்றவர்கள் நோயிலிருந்து விடுபட்டார்கள். ஜுவாலாதேவி அனைவருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து கொண்டிருந்தார். ஒரு முறை ஹரிதாஸ் அன்னையிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அன்னையே, நீங்க தான் இந்த கோயிலை கட்ட உதவுனீங்க. எனக்கு புது வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. எங்க அம்மாவுக்கு பிறகு எனக்கான தேவைகளை அனைத்தையும் நீங்க தான் கவனிச்சுக்கிட்டீங்க. இப்ப எனக்கு என்ன ஆசைனா, ஒரு முறை நீங்க எனக்கு தரிசனம் கொடுக்கணும். எனக்கு அருள் பாலிக்கணும் அம்மா, எனக்கு அருள் பாலிக்கணும். ஒரு முறை எனக்கு தரிசனம் கொடுங்கள் அம்மா. ஒரு முறை உங்களுடைய தரிசனத்தை நான் காண வேண்டும். பிரார்த்தனை செய்துவிட்டு ஹரிதாஸ் உறங்கிய போது அவரது கனவில் அன்னை வந்தார். இந்த முறை 9 தேவிகளுடன் அவருக்கு காட்சியளித்தார். பக்தன் ஹரிதாஸிடம் அவர் சொன்னார், மகனே, நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? நான் உன்னிடத்தில் 9 தேவிகளுடன் வந்திருக்கிறேன். கண்களை திற மகனே. ஹரிதாஸ் கண்களை திறந்த உடனேயே அன்னையின் தரிசனத்தைக் கண்டு மிகுந்த பரவசமடைந்தார். ஜுவாலாமுகி அவருக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்தார். அவருடன் 9 தேவிகளை பார்த்தவுடன் பொற்பாதத்தில் சரணடைந்தார்.
அம்மா, அம்மா, நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலி அம்மா. இந்த சிறிய பக்தனுக்கு நீங்கள் காட்சியளித்திருக்கிறீர்கள். எனக்கான பயனை அளித்து விட்டீர்கள். எனக்கு அருள் பாலித்து விட்டீர்கள். அம்மா, நான் பாக்கியவானாகிவிட்டேன் அம்மா. உங்களுடன் சேர்ந்து 9 தேவிகளை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டதம்மா. பாக்கியவானாகிவிட்டேன் அம்மா. மகனே, இது உன்னுடைய தாய் தந்தையின் பலன்தான். இது உனக்கு கிடைத்திருக்கிறது. உன்னுடைய தாய் கடைசி நேரத்தில் உன்னை என்னிடம் ஒப்படைத்தாள். நான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். நீ எப்பொழுதும் உன் தாய் தந்தையை மதித்துக் கொண்டிருந்தாய். அதனால்தான் இது உன்னை தேடி வந்திருக்கிறது. நான் மற்றும் இந்த அனைத்து தேவிகளும் உனக்கு ஒரு வரம் தருகிறோம். நீ இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வாய். இறந்த பிறகு நீ வைகுண்டத்தை அடைவாய். அன்னை ஹரிதாஸிற்கு இந்த வரத்தை அளித்துவிட்டு மறைந்து விட்டார். அவருடன் இருந்த 9 தேவிகளும் மறைந்து விட்டனர். அன்னை மறைந்ததற்கு பிறகு ஹரிதாஸ் உணர்ச்சி வசப்பட்டார். அவர் சொன்னார், அன்னையே, உங்களை போன்றவர்கள் அனைவருக்கும் அன்னையாக வேண்டும். நல்ல செயல்கள் செய்வதை பார்த்து நீங்கள் நேரடியாக வந்து அருள் பாலிக்கிறீர்கள். அன்னைக்கு பிரார்த்தனை செய்ததன் பலனாக அன்னையுடன் கூட 9 தேவிகளும் எனக்கு தரிசனம் தந்து விட்டார்கள். ஜுவாலா தேவியே, உன்னையே நான் சரணடைந்தேன். பக்தர்களிடம் எப்போதும் காட்டுவது போல நீங்கள் எப்போதும் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. இந்த கதையில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நீதி என்னவென்றால், எந்த நபர் தனது பெற்றோர்களுக்கு உண்மையான அன்பை செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு பெற்றோரின் ஆசிர்வாதத்துடன் அவர்களுக்கு வாழ்க்கையினுடைய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிறைந்திருக்கும். சொல்லுங்கள், அன்னை ஸ்ரீ ஜுவாலாமுகி தேவி போற்றி. சொல்லுங்கள், பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய அன்னையே போற்றி.